நெல்லூர் காரப்பொடி தோசைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ட்ரை கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது கொப்பரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 7 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இந்த ட்ரை கோகோனட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போடுறதுக்காக. இது கட் பண்ண ட்ரை கோகோனட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை வறுக்க எதுவும் தேவை கிடையாது, ஒரு இன்ஸ்டன்ட் பொடியாக இருக்கும் இது உங்களுக்கு. இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம், உப்பு, பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். பூண்டு இப்போ போட வேண்டாம், அதை ஒரு வாட்டி 1-2 அடித்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1-2 அடித்தாச்சு. இப்போ பூண்டு போட்டு அடிச்சுக்கலாம். இப்போது நெல்லூர் இன்ஸ்டன்ட் காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தோசை ஊற்றி இந்த பொடியை தூவி நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சட்னி கூட தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள்.